சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அண்மைச் செய்தி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்களை வழங்கலாம். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபானங்களை கடைகளுக்கு கொண்டு செல்ல போக்குவரத்து டெண்டர் வழங்கியதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உதயபேர வழக்கில் ஜாமீன் பெற்று விடுதலையான அதே நாளில் இந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் மனுதாரர் பற்றி எந்த குறிப்பும் இல்லை, மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படவில்லை எனவும் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனு அடிப்படையில் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எந்த முறைகேடும் நடக்கவில்லை என மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது எனவும் மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதங்கள் மற்றும் பதில் மனுக்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுபானங்கள் கொள்முதலுக்கு நிறுவனங்களிடம் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. பார் உரிமையாளர்களிடம் இருந்து பார்ட்டி ஃபண்ட் பெறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தடைக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பில்லை. மனுதாரரின் செல்போனில் டாஸ்மாக் அதிகாரிகளின் எண்கள் இடம்பெற்றுள்ளன. இவர்தான் ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது, மேலும் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.